வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மயில் இருக்காங்களா, அவங்க வந்து எப்படியாவது அந்த தினேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும். இனிமேல் அவன் கையில் நம்ம மாட்டக்கூடாது. இந்த இடத்துல இருந்தால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் ஒரேடியாக அழிஞ்சு போயிடும். இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபஸ்ட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களா அப்படின்றது தான் இன்னைக்கோட கதையாக இருக்குது. சரி வாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயில் அழகா, அதாவது தினேஷ் ஃபுல் போதையில் இருக்காப்புல. அந்த சமயத்தில் கரெக்டாக அவனை நூக்கி விட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம மயில் தப்பிச்சிடுறாங்க, வெளியவும் வந்துடுறாங்க. மறுபக்கம் அந்த ரூம் சர்வீஸ் பாய் இருக்கலாம், அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் அவனோட நெருங்கிய நண்பன். அவர் இருந்துன்னு எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு நோட்டை விட்டுனே இருப்பான். கரெக்டாக அந்த சமயத்தில் அவனும் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து தான் ட்ரிங்கிங்கில் இருந்தாங்க, அதனால எல்லாரும் கொஞ்சம் போதையில் இருக்காங்க. அப்படியே நைஸாக வெளியே வந்துடுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்னொரு, அதாவது நம்ம மயிலை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடுறாருல, அவரு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு இன்னும் அந்த தினேஷ் இருக்கானே கேடு கட்டவன், அவனோட கேடு கட்டவன். கரெக்டாக அந்த மாதிரி மயிலை வெளியே வர வச்சு மயிலை கடத்தி அவளை யாருக்கிட்டேன்னு வைத்துட்டு அந்த பழியை வந்து தினேஷ் மேலே போட்டுருணும் அப்படின்றது தான் அவனோட நோக்கம். ஏன்னா வந்தது தினேஷ் கூட தானே, இப்போ பழி வந்தாலும் தினேஷ் தான் மாட்டுவான், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் அந்த பிரச்சனை ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்காப்புல. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மயிலும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஓடுன்னு ஓடுறாங்க. பின்னாடியே அவங்க நண்பர்கள் வந்து துரத்தின்னு வராங்க. ஒரு பக்கம் ரவுடிகள் எல்லாருமே, பயமும் ஒரு பக்கம், பதட்டம் ஒரு பக்கம், எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம். ஐயோ உசுரை கையில் பிடிச்சின்னு எங்கே போக போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஓடுற போது கல்லுக்கு தடிக்கு கீழே விடுறாங்க. புல் தடிக்கு விழுந்தான் உயிர் போவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல தாங்க. கரெக்டாக கல் தடிக்கு கீழே விழுந்து அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனாக பார்த்துறாங்க. அப்பாடா மனசுக்கு இப்போ தான் நிறைவையாக இருக்குது, எப்படியோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காவல் நிலையத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போது திடீர்னு ஷோல்டர் மேலே யாரோ கை வைக்கிறாங்க. அப்படியே இப்படி பார்த்தா அடிச்சு ஒரு பக்கம் யாரான்னு சொல்லிட்டு பார்த்தியா தினேஷ் தாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். எங்கே மயில் என்கிட்ட இருந்து தப்பிக்க போயிடாடி செல்லக்குட்டி, நான் உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன், நான் சொல்லு பார்க்கலாம், என்ன மாமனை மேலே எதானே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சி இழுத்துன்னு அங்கே இருந்துன்னு அப்படியே வாயில் கற்பிச்சு வச்சு அடிச்சுன்னா அப்படியே இழுத்துன்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருந்த கான்ஸ்டபிள் அதை பார்த்துடுறாரு. ஐயோ மேடம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினா அவன் ஒரு பக்கம் ஓடி வர, தினேஷ் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அங்கேருந்து ஒரு பக்கம் விட்டுட்டு எஸ்கேப் போயிடுறான். நம்ம தீபிகா வந்து பார்க்குறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட தங்கச்சி. அடடே நம்மளுக்கு வேண்டிய விருந்தாளியோட தங்கச்சி, வாங்க 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 மல்லியோட தங்கச்சி மயிலே, உன்னை ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன், உங்கள் அக்காலை பிடிக்கிறதுக்கு எதானே எனக்கு ஒரு சாக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு காத்துனதுக்கு ஏற்ற மாதிரி நீயே ஒரு சாக்கை எனக்கு உருவாக்கி தண்ட. இப்போ வந்து நீ இல்லை, உன்னை வந்து கடத்திட்டாங்க. யார் கடத்தந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ ஆசையாக காதலிச்சு தினேஷ், அவன் தான் உன்னை கடத்தினது. ஆனால் அவன் உண்மையாக சொன்னால் அவன் தான் கடத்தினது. ஆனால் இப்போதைக்கு நீ ஜெயிலுக்கும் போக மாட்டேன், கடத்தவும் படலை. நீ வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் உங்கள் அக்காளுக்கு மட்டும் தெரிய வைக்குவேன். உங்கள் அக்கா கிட்ட நீ வந்து இப்போ ஜெயிலுக்கு, அதாவது உங்கள் அக்கா ஜெயிலுக்கு வந்தால் உன்னை வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் ஒரு கோரிக்கையை வைப்பேன். உங்கள் அக்கா வேறு வழி இல்லாமல் இதை விஜய்கிட்ட சொல்லுவாள். அதுக்கப்புறம் அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு எதனா பண்ணீங்களான்னா மயிலோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ஒரு பொருளையை கிளப்பேன். உடனே வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது, இப்போ நமக்கு எதிராக எல்லாமே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிப்பா. தான் வாழ்க்கை முக்கியமாக தன்னோட தங்கச்சி வாழ்க்கை முக்கியமானு சொல்லிட்டு பார்க்கும்போது தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியம்னு சொல்லிட்டு மல்லி அவளே வந்து சரண்டர் ஆவா. நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒத்துக்கிட்டு சுடர் கேஸில் சரண்டர் ஆவா. அதுக்கப்புறம் என்னோட மனம் திருத்தி ஒரேடியாக முடிஞ்சிடும். என் தம்பியை கொண்டதுக்காக அவளை வச்சு ஜெயிலில் செய்வேன். நீ உன் பாட்டுக்கு உன் வீட்டுக்கு போகலாம், நான் இறந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அக்காவை இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய விட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கேவலமானவன் என் அக்காளுக்கு தங்கச்சியை இருந்ததோடு இல்லாமே இருக்கலாம். என் அக்காவோட என் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கோசரம் நான் என்றைக்கும் பாடுபட மாட்டேன். நீங்கள் என்ன ஜெயிலில் என்ன போடுங்க எதனா பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மயிலே உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன்னு நினச்சிருக்கிறேன். மயிலே உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல, இது என்னோட ஆர்டரு, நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஜெயிலில் நீ கழித்துன்னு இருந்தால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வச்சுருந்தா உங்கள் அக்கா எப்படி இருந்தாலும் இங்கே ஆளுகளை கூட்டின்னு வருவா, பாப்பா விசாரிப்பா. அந்த சமயத்தில் நீ இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையும் நீ கூட்டின்னு வர போகிறதில்ல. இனிமேல் என் ஆட்டம் இறங்கி நான் எப்படி ஆட போகிறேன்றத நீ பொறுத்துன்னு தான் நான் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி ஆடினது வந்து ஆடு புலி ஆட்டம், இதுக்கப்புறம் ஆடுற மாதிரி அதுதான் சதுராட்டம், சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கெல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. என்னம்மா தீபிகா நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயமா உனக்கா இருக்கானோ இல்லாமல் இருந்தால் எப்படி, எல்லாருக்கும் சேர்த்து வச்சு அடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் காத்துன்னு இருந்தேன். மல்லி நீ இவ்வளோ நாள் எங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட, இதுக்கு மேலே தப்பிக்க முடியும்னு நினைக்கிற? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டமே ஆரம்பம். ஒரு
ஒருத்தர் சும்மா அணுவா சித்திரம் படத்தை போகிறோம், எதுக்குடா இவளை பகைச்சிக்கிட்டோம், எதுக்குடா இவகிட்ட முகத்தை காட்டணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற வரைக்கும் நான் அடின்னு அடிக்க போகிறேன், தர்மடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி பேசினிருக்கா. அவள் பேசுறதால கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா அவள் இப்படி பேசினு இருக்க, ஒரு பக்கம் நொய்ய கொய்யன்னு வட்டிச்சு மூஞ்சிச்சாலும் உடச்சிடலாம் பாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்காங்க. இந்த வெறி கொண்ட வேங்கைக்கு என்னத்தை நம்ம கொடுக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் பண்ணி நம்ம தீர்மானம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் குழப்பத்தில் தான் போயின்னு இருக்காங்க. சரி, போனதெல்லாம் போச்சு, இருக்கிறதெல்லாம் இருந்துச்சுன்ற மாதிரி தான். இப்போ அடுத்து சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணி பார்த்துருந்தோம், நாய்க்கு வச்சுருந்துச்சு. அதனால் இது ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பண்ணிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.